நம்ம இந்த வீடியோவில் 11th ஃபிசிக்ஸ்க்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் மட்டும் மேக்ஸிமம் கவர் பண்ணாலே போதும், எல்லாத்தையும் பக்கம் அட்டன் பண்ணிடலாம்ப்பா. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சியாக வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் படிக்கிறேன். சரி, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே தான் இருக்குது. ஸோ பார்த்து வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸு, பிழைகளின் வெவ்வேறுகளை விளக்குக. நெக்ஸ்ட்டு த ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட் டு மெஷர் லார்ஜ் டிஸ்டன்சஸ், நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை பற்றி குறிப்பிடுக. ப்ராபகேஷன் ஆஃப் எரர், பிழைகளின் பெருக்கம் பற்றி நீவர் அறிந்தது என்ன? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ப்பா, இதில் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 கைனமேட்டிக்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் வெக்டார், வெக்டார்களின் கூடுதல், ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார், 2 வெக்டார்களின் ஸ்கேலார் பெருக்கல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு வெக்டார் ப்ராடக்ட்வா 2 வெக்டார்களின் வெக்டார் பெருக்கல், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின். அதே மாதிரி இந்த கொஷின் இல்லாத கொஷின் பேப்பர் இல்லை சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்டான கொஷின். ஈக்குவேஷன் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட் ஆப்ஜெக்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன், நுண்கணித முறையில் சீரான முடுக்கமடைந்த பொருளின் இயக்க சமன்பாடுகள் என்ன? ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட்டு யூனிட் 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் மூவிங் இன் இன்க்ளைன் பிளேன், அதாவது சாய் தளத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் கம்பல்சரி ஒவ்வொருத்தரும் படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. வெளி விளிம்பு உயர்த்தப்பட்ட சாலை, லெவல் ரோடு, அதாவது சரிசமமான வட்ட சாலையில் செல்லும் வாகனம். ஓகேங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் 4th ஒன் 2 பாடிஸ் இன் ஏ கான்டாக்ட், வெர்டிக்கல் கேஸ் அண்ட் ஹாரிசன்டல் கேஸ், அதாவது மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருள்களின் இயக்கத்தை செங்குத்து மற்றும் கிடைமட்ட திசையில் விவரி. ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூனிட் 4 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் கைனட்டிக் தியரம் அண்ட் எக்ஸாம்பிள். ஸோ வேலை ஆற்றல் தத்துவத்தை கூறி விளக்குக, அதற்கு ஏதேனும் 3 உதாரணங்களை கூறுக. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஒர்க் கைனட்டிக் தியரமில் எக்ஸாம்பிள் வந்து மோஸ்ட்டாக பார்க்க மாட்டீங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கீழே வந்து டயக்ராம் மாதிரி போட்டிருப்பாங்க, சுற்றி வச்சு அடிக்கிற மாதிரிலாம். ஸோ அந்த கொஸ்டின் தான் எக்ஸாம்பிள் அது. ஸோ அந்த பாயிண்ட்டை பார்த்து வச்சிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ எக்ஸாம்பிள் கேட்டால் எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க் இருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு எலாஸ்டிக் கொலிஷன் 1 டைமென்ஷன், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ப்பா. ஒரு பரிமாண மீட்சி மோதலில் பொருட்களின் திசை வேகத்திற்கான சமன்பாட்டை தெரிவித்து அதன் பல்வேறு நேர்வுகளை விவரி. நெக்ஸ்ட் மோஷன் இன் வெர்டிகல் சர்க்கிள், செங்குத்து வட்ட இயக்கம், அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் ரெஜிட் பாடிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் ஆக்சிஸ் தியரம், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், கண்டிப்பாக இந்த 2 தியரத்தை ஒரு தியர் கம்பல்சரி வந்துடும், சரிங்களா. அது ஆதி காலத்துலேருந்து கேட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு தியரத்தை படித்து வச்சுருங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. இணையச்சி தேற்றத்தை கூறி நிரூபிக்க அல்லது செங்குத்து அச்சு தேற்றத்தை கூறி நிரூபிக்க. ஓகேங்களா, ரெண்டுமே படிக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட் நெக்கோப்பா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. சைக்கிள் ஓட்டுபவர் வளைவு பாதையை கடக்க முயலும் போது சாய்வதற்கான காரணம் என்ன? நெக்ஸ்ட்டு மூமெண்ட் ஆஃப் இனேஷியாவில் இந்த ராடு, டிஸ்க்கு, ரிங்குன்னு சொல்லிட்டு 3 இருக்கும். இந்த 3மே கம்பல்சரி படிக்கணும்ப்பா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. வளையம், வட்டுத்தட்டு மற்றும் தண்டு. ஓகேங்களா, ஸோ இந்த 3த்தையும் படிக்கணும், முக்கியமானது கேள்விகள், எதுவும் மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வால்யூம் 2 யூனிட் 6 கிராவிடேஷன், எஸ்கேப் ஸ்பீடு, விடுபிடு வேகத்திற்கு கோவையை தருவி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூடு, டெப்த் அண்ட் லேட்டிடியூடு, உயரத்தை ஜி அண்ட் குறுக்கோட்டை, அப்புறம் ஆழத்தை. ஓகேங்களா, ஸோ இந்த 3 இதுவும் படித்தாங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா, இதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறம் சேட்டலைட் ஆர்பிட்டல், துணைக்கோள்கள் சுற்றியதற்க வேகமும் சுற்றுக்காலம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 4th ஒன் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட்ப்பா, துணைக்கோளின் ஆற்றலுக்கான கோவையை தருவி, 100% கண்டிப்பாக கேட்க பல மாவட்டத்தில் வாய்ப்பு இருக்குது, படித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் யூனிட் 7 வந்து பார்த்தீங்கன்னா பெர்னாலிஸ் தியரம், கண்டிப்பாக இந்த தடவை பெரும்பாலான கொஷின் பேப்பரில் பெர்னாலிஸ் தியரம் கேட்கப்படுவதற்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது, படித்து வச்சிருங்க. பெர்னாலிஸின் அதனை நிரூபி. அப்புறம் எக்ஸ்பிரஷன் ஃபார் டெர்மினல் வெலாசிட்டி, அதாவது முற்று திசை வேகத்திற்கான கோவை. அப்புறம் பாய்ஸ்லிஸ் ஈக்குவேஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. ஓகேங்களா, பாய்ஸின் சமன்பாட்டை தருவி. அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன் பை கேபிலரி ரைஸ் மெத்தட். ஓகேங்களா, நுண்புலையேற்ற முறையில் பரப்பு இழுவிசையை காணல். அப்புறம் யூனிட் 8 இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் இல்லாத கொஷின் பேப்பரே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அடிக்கடி கேட்கப்படும் முக்கியமான கேள்வி. நியூட்டன் குளிர்வு விதியை விரிவாக விளக்குக. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மேயர்ஸ் ரிலேஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு, மேயர் தொடர்பை பெறுக. நெக்ஸ்ட்டு கார்னட் இன்ஜின், கார்னட் வெப்ப இயந்திரத்தின் அந்த டயக்ராம் இருக்கும், அந்த டயக்ராம் கம்பல்சரி போட்டால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, இல்லைனா உங்களுக்கு 3 மதிப்பெண் தான் கொடுப்பாங்க. டயக்ராமுக்கு 1 மார்க் கம்பல்சரி, 1லேருந்து 1 மார்க் கொடுப்பாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் யூனிட் 9 கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ்ப்பா. எக்ஸ்பிரஷன் ஃபார் ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை கேஸு, வாயு மூலக்கூறுகள் அவற்றை அடைத்து வைக்கப்பட்டிருக்கும், அது ஒரு கொஷின். அப்புறம் பாய்ஸ்டிட்ஸ் ஆஃப் கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸு, வாயுகளின் இயக்க
இயக்கவியல் கொள்கைக்கான எடுக்கோள்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் இது ஓகேங்களா. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் ஃபார் மீன் ஃப்ரீ பாத் வாயுக்குள்ளின் சராசரி மோதலடை தூரத்திற்கான கோவையை வருவி. அப்புறம் யூனிட் 10 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. தனி சீரிசை இயக்கத்தின் ஆற்றலை விரிவாக விவாதிக்க. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் அலைவுகளின் 4 வகைகளை விரிவாக விளக்க வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக்கு கோண சீரிசை அலையை பற்றி என்றால் என்ன. அப்புறம் வெர்டிக்கல் ஆசிலேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் சுருள் வில்லின் செங்குத்து அலைவுகளை விவரி ஓகேங்களா. ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ப்பா. அதுக்கப்புறம் லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன்ஸு நேர்போக்கு சீரிஸை அலையை ஏற்றி ஓகேங்களா. அப்புறம் யூனிட் 11 வேவ்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஃபார் வெலோசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இன் ஏர் அண்ட் ஆல்சோ டிஸ்கஸ் லேப்லஸ் கரெக்ஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லேப்லஸ் கரெக்ஷனை. காற்றில் ஒளியில் திசை வேகத்திற்கான நியூட்டன் சமன்பாட்டை விளக்குக அதில் லேப்ஸின் திருத்தத்தை விவரி ஓகேங்களா. நெக்ஸ்ட் வைப்ரேஷன் ஆஃப் ஏர் காலம் அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டைப்ஸ்ப்பா. மூடிய ஆர்கன் குழாய் மற்றும் திறந்த ஆர்கன் குழாய் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு கொஷின்ஸ் நல்லா படிச்சு வச்சுருக்கேன். டாப் மோஸ்ட் 5 மார்க்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் 3லேருந்து 4 5 மார்க் தான் இருக்குது. எண்ணி பார்த்தாலுமே மொத்தம் உங்களுக்கு ஒரு 20 கூட கிட்ட எனக்கு தெரிஞ்சு 20 கிட்ட தான் வரும். ஸோ அதை நல்லா படிச்சு வச்சுருக்கேன். இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகுது, கண்டிப்பாக கேட்பாங்க, கவலைப்படாதீங்க. மாடல் கொஸ்டின் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் பார்த்துருங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. தட்டா பை பை.